பண்டைய காலத்தில் இன்றைய மதுரை பகுதி முழுவதும் கடம்ப வனம் என்ற அடர்ந்த காடாக இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தனஞ்சயன் என்ற வணிகன் ஒரு நாள் அந்த காட்டை இரவில் கடந்து சென்றபோது ஒரு கடம்ப மரத்தின் கீழ் சுயம்பு சிவலிங்கம் இருந்ததை கவனித்தான். அவன் அதைவிட ஆச்சரியமான காட்சியை பார்த்தான். விண்ணக அரசனான இந்திரன், தேவேந்திரன் தன் தேவகணங்களுடன் வந்து அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு மீண்டும் வானுலகிற்கு செல்வதை. இந்த அற்புதத்தை உடனே சென்று குலசேகர பாண்டியன் அரசனிடம் தெரிவித்தான். அதைக் கேட்ட அரசன் அந்த காட்டை சுத்தப்படுத்த உத்தரவிட்டான். அந்த சுயம்புலிங்கத்தை மையமாக வைத்து கோவில் கட்டினான். இதுவே பின்னர் புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோவில் உருவாகிய இடமாக கருதப்படுகிறது. அப்போது சிவபெருமான் தோன்றி தனது சடாமுடியிலிருந்து அமுதத்துளியாகிய மதுரத்தை சிந்தினார். அந்த அமுதம் அந்த நிலத்தை புனிதமாக்கியது. அதனால் அந்த இடம் மதுரம் என்று பெயர் பெற்றது. பின்னாளில் மருவி மதுரை என பெயர் பெற்றது. மதுரம் என்றால் இனிமை என்று பொருள். மதுரை பெயர் காரணம் தெரிந்து கொண்டோம். மதுரையின் சிறப்பு பற்றி பார்ப்போம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த ஒரு சிறப்பே போதும் மதுரையின் சிறப்புரைக்க. அது என்னவென்றால், மண் சுமந்த கடவுளாகிய சிவபெருமான் 64 அற்புத திருவிளையாடல்களை இங்குதான் நிகழ்த்தியுள்ளார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.